26 விழுக்காடு மின்கட்டண உயர்வு. 2023 ஜூலை மாதம் 2.1 விழுக்காடு உயர்த்தியிருக்கிறது. 2024 ஜூலை மாதம் 4.8 விழுக்காடு, கிட்டத்தட்ட 33.5, அதாவது 34 விழுக்காடு 23 மாதங்களில் உயர்த்தியிருக்கிறது திமுக அரசு. இது வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்ல, இது உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இதனால் அனைத்து மக்களுக்கும் பாதிப்பு. அதாவது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 7.25 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். இந்த 7.25 கோடி மக்களுக்கும் பாதிப்பு இந்த மின்கட்டண உயர்வு. இதை முதலமைச்சர் இந்த கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும், குறைக்க வேண்டும். இல்லையேன் தமிழ்நாட்டில் தொழில் செய்ய முடியாத ஒரு சூழல் வந்துவிடும். அது மட்டுமல்ல, திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று. அந்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லை. அந்த வாக்குறுதி நிறைவேற்றினார்கள் என்றால், அதாவது மற்ற மாநிலங்களில் மாதம் மின் கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. ஏன் உங்களால் ஏன் எடுக்க முடியல? அப்படி எடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட 15லிருந்து ஒரு 18-20 விழுக்காடு மின் கட்டணம் குறையும், மக்களுக்கு குறையும். குறிப்பாக ஏழை மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு குறையும். இப்போ காவிரியில் தண்ணி வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 நாட்களில் மேட்டூர் அணை நிரம்ப இருக்கிறது. இப்போ ஒரு வினாடிக்கு கிட்டத்தட்ட 1000 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. 2 நாட்களுக்கு பிறகு அத்தனை நீரும் கடலுக்கு தான் செல்ல இருக்கிறது. காரணம், 57 ஆண்டு காலம் ஆட்சி செய்து இந்த நீரை எப்படி பயன்படுத்துவது கூட இவங்களுக்கு தெரிஞ்சிக்கல, இன்னும் தெரிஞ்சிக்கல. தெரியறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. எவ்வளோ திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது, அதற்கெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது. குறிப்பாக தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டம், மேட்டூர் சேலம் உபரிநீர் திட்டம், அத்திக்கடவு அவிநாசி திட்டம், நல்லார் பாம்பார் திட்டம், அதன் பிறகு இந்த காவிரி குண்டார் திட்டம். இந்த காவிரி குண்டார் திட்டம் கிட்டத்தட்ட 6 மாவட்டங்களுக்கு நீர் செல்கின்ற திட்டம். அது கரூர்ல இருந்து, சிவகங்கையிலிருந்து, திருச்சியிலிருந்து, புதுக்கோட்டையிலிருந்து, மதுரையிலிருந்து விருதுநகர் போகிறது. அறிவிச்சாங்க, 16,000 கோடி அறிவிச்சாங்க. ஆனால் அதன் பிறகு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இது போன்ற திட்டங்கள். அது இல்லாமல் இப்போ குறுவை சாகுபடி சரியான முறையில் நடக்கலை. காரணம், தண்ணி கிடையாது. ஆண்டுதோறும் மேட்டூர் அணை ஜூன் 2ஆம் தேதி திறக்கின்ற, 12ஆம் தேதி திறக்கின்ற மேட்டூர் அணை இந்த ஆண்டு திறக்கல. இப்போ தண்ணி வந்திருக்கு. சம்பாவுக்காக தயார் நிலையில் இருக்கணும். ஏன்னா அந்த காவிரி டெல்டா பகுதியில் எல்லாமே தூர்ந்து போயிடுச்சு. காவாக்கில் இன்னும் தூர் வாரலை, கணக்குக்கு மட்டும் தூர் வாரி இருக்கிறாங்க. கடை கோடிக்கு நீர் போகிறது கிடையாது, எவ்வளோ தண்ணி வந்தாலும். இது ஒரு பக்கம் இருக்கிறது. அடுத்தது, இந்த கோவை பகுதியில் கனிம வள கொள்ளை. இது சாதாரணமாக நடக்கல, மிகப்பெரிய அளவு நடந்துட்டு இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் எத்தனையோ போராட்டங்கள் நடத்தியும் இன்னும் அது அங்கங்கே அப்படி நீதிமன்றம் தீர்ப்பால் தான் ஏதோ கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதிகாரிகள் லஞ்சம் பெற்று, அரசியல்வாதிகளும் அந்த லஞ்சம் போய் 2 பேர் உடனடியாக நம்ம கனிம வளத்தை கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க. அது செங்கல் சூளையாக இருந்தாலும் சரி, வேறு எதுக்காக சரி, கேரளாவுக்கு ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய நடந்துட்டு இருக்குது. ஆனாலும் அரசு அதுக்கு அது மெத்தனமாக இருக்குது, ஆஸ் யூஷுவல். ஏன்னா இதில் என்னென்னா வருமானம் எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்கு. இந்த மின்கட்டண உயர்வு, அதற்கு காரணம் என்ன? இந்த மின்சாரத்துறையில் சரியான முறையில் நிர்வாகம் இல்லை, ஊழல் ஒன்று. 2வது, மின்துறையில் நிர்வாகம் சரியான இல்லை. ஊழல் எப்படி நடக்குது? தமிழ்நாட்டின் மின் தேவைகள் பார்த்தீங்கன்னா, உச்சத்தில் தேவைகள், கோடை காலத்து தேவைகள் 20,000 மெகாவாட். அந்த 20,000 மெகாவாட்டில் 5,000 மெகாவாட் தான் தமிழக அரசு தயாரிக்கின்ற மின்சாரம். மீதி இருக்கிற 15,000 மெகாவாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 4,000 மெகாவாட் மத்திய அரசிடம் பெறுகிறது. 11,000 மெகாவாட் தனியாரிடம் பெறுகிறது. அதுவும் அந்த உச்சத்தில் இருக்கிற
அந்த காற்றாலைகள் மூலமாக ஒரு 3 மாதம் கிடைக்குது அவங்களுக்கு. மற்ற காலத்தில் சராசரியாக தமிழக அரசு மின்சாரம் தயாரிக்கிறது ஒரு யூனிட் வந்து 3 ரூபாய் 40 பைசானா, தனியாரிடம் இவங்க வாங்குறது வந்து 11 ரூபாயிலேருந்து 15 ரூபாய் வரைக்கும் ஒரு யூனிட். 11 ரூபாயிலேருந்து 15 ரூபாய் வரைக்கும் ஒரு யூனிட் வாங்கிட்டு இருக்காங்க, தனியார் கிட்ட வாங்குறாங்க. அதனால தான் வேண்டுமென்று தமிழக அரசு அதனுடைய மின் திட்டங்களை தொடங்க தயங்கி கொண்டிருக்கிறது. இப்போ மட்டும் இல்லை, இது கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாக பார்த்துட்டு இருக்கோம். அறிவிப்பு தான் வருது தவிர அவங்க வேணுமே நிறுத்தி வச்சிருக்கிறாங்க, அது தொடங்க மறுக்கிறாங்க. ஏன்னா தனியாரிடமிருந்து கமிஷன் அதிகமாக வரும், அது ஒரு காரணம். ஒரு சின்ன மழை பெஞ்சா போதும் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த ஏன்பா மேயர் ரிசைன் பண்ணிட்டாங்க, இல்லை புகார் வேறுனா நிறைய இதுக்கு ஒரு விசாரணை நடத்தணும். இதில் அது இல்லாமல் ஒரு இந்த குப்பையை எரிஞ்சதில் அந்த குப்பையை அணைக்கிறதுக்கு இப்போ 76 லட்சம் 77 லட்சம் டீ செலவு மட்டும் 27. எங்கே இருந்தப்பா வந்து டீ சைனாவில் இருந்ததா வந்ததா, இங்கேயே வந்ததா? இதெல்லாம் வந்து நிச்சயமாக விசாரணை செய்து இதில் யார் தப்பு பண்ணியிருக்காங்களோ கடுமையான நடவடிக்கை அவர்கள் மீது உறுதியாக எடுக்கணும். அதில் இந்த பகுதி வளர்ச்சிக்காக இன்னொன்று அத்திக்கடை அவிநாசி திட்டம், அது எப்போ தான் கொண்டு வர போகிறீங்க? இதில் என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏற்கனவே அரைகுறையாக கொடுத்துருக்கேன் இந்த திட்டத்தை. 3400 கோடி ரூபாய் திட்டம் கொண்டு இருக்கணும், ஆனால் 1500 கோடி ரூபாய்க்கு தான் திட்டம் கொண்டு வந்திருக்கீங்க. அங்கேருந்து புள்ளூர் அணையிலேருந்து தண்ணி வந்ததுன்னா கிரேடியன் மூலமாக இந்த பக்கம் வரும், காளிங்கராய வாய்க்கால் மூலமாக கொண்டு வந்து திருப்பி நீரேற்ற ஒரு பம்ப் மூலயமா எடுத்துக்கிட்டு அரைகுறையாக இன்னும் அது முடிக்கலைன்னா இப்போது தென்மேற்கு பருவம் மழை வந்துட்டு இருக்குது. இந்த நேரத்தில் தண்ணியெல்லாம் நம்ம கடலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி இல்லைன்னு ஒரு சூழலில் செய்யறதெல்லாம் வந்து இது ஒரு நிர்வாக திறமை சுத்தமாக இல்லைன்னு தான் சொல்லுறது. இதில் பாண்டியார் புன்னம்பழா திட்டம், இது எவ்வளோ காலமாக நம்ம ஒரு கோரிக்கை. நல்லார் பாம்பார் திட்டம், பாண்டியார் புன்னம்பழா திட்டம், இந்த 2 திட்டத்தும் அறிவிக்கவே செய்யுங்க, நிதி ஒதுக்கீட்டு செய்யுங்க, கொடுவாங்க. எப்போ பண்ண போறீங்க? ஏன்னா காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றத்தில் இதுதான் வருங்காலத்தில் பெரிய பிரச்சனையே இதுதான். அதனால் இதில் முக்கியத்துவம் கொடுங்க, இதில் நிதி ஒதுக்கீடு அரசு செய்யணும். எங்கேயாவது வாங்குங்க, நிதி வாங்குறதுன்னா இங்கே வாங்குங்க, எங்கேயாவது வாங்கிக்கிட்டு. ஏன்னா இதெல்லாம் முதலீடு திட்டங்கள், இதில் இது கேபிட்டல் ஸ்கீம்ஸ், இதெல்லாம் முதலீடு திட்டங்கள். இதில் தான் வருங்காலத்தில் நம்மளுடைய சந்ததியினர்கள் வந்து இருப்பாங்க, நல்லா இருக்கணும். அதில் அது இல்லாமல் தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் வந்து கஞ்சா எங்கே பார்த்தாலும் கிடைச்சிட்டு இருக்குது. முதலமைச்சர் இவ்வளோ முறை புகார் கொடுத்தாலும் ஏதோ ஒரு கூட்டத்தை நடத்துகிறாரு, அவ்வளோதான். ஆனால் யாரும் பிடிச்ச மாதிரி தெரியல. ஆனால் கஞ்சா 1.1, 2.0, 3.0, 4.0, 5.0ன்னு அப்பப்போ ஒரு கஞ்சா டிரைவ், அதில் ஒரு 5000 பேர் பிடிக்கிறாங்க. பிடிச்சி அவங்க 15 நாளில் வெளியில் வந்துடுறாங்க. ஏன்னா இந்த மதுவை கொடுத்து 3 தலைமுறை நாசப்படுத்திட்டாங்க. அடுத்தது கஞ்சா இந்த தலைமுறையை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. காவல்துறைக்கு தெரியாமல் யாரும் ஒரு பொட்டலம் கஞ்சா விற்க முடியாது. காவல்துறைக்கு தெரியாமல் யாரும் ஒரு பாக்கெட்டு சாராயம் விற்க முடியாது, கள்ளச்சாராயம் விற்க முடியாது. இப்போ புது சட்டத்தை, இந்த கள்ளச்சாராயம் விற்கிற சட்டத்தை வந்து இன்னும் வலிமைப்படுத்தியிருக்கிறாங்க. அதில் யாராவது கள்ளச்சாராயம் விற்றாங்கன்னா ஆயுள் தண்டனை ப்ளஸ் 10 லட்ச ரூபா அபராதம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த சந்து கடையில் விற்கிறாங்களே அவங்கள என்ன பண்ணலாம்? இப்போது அதுவும் கள்ளச்சந்தை தானே, அதுவும் கள்ள சாராயம் தான். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் கள்ள சாராயம் தான். கள்ள சந்தையில் விற்கிறது கள்ள சாராயம் தான். அப்போ அவங்களையும் தானே பிடிச்சி உள்ளே போடணும், ஆயுள் தண்டனை கொடுக்கணும். யார் இதை விற்கிறா? திமுககாரன் தான் விற்கிறாங்க.